சுங்கத்துறை விசாரணையின் போது திடீர் சுகையினம். முன்னணி ஆடை வர்த்தக பிரமுகர் பிரீத்தி ஜெயவர்தன விளக்கமறியலில். சீன கடலட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்கி கடற்தொழிலாளர்களின் அடையாளத்தை அளிக்க சதியா? அமைச்சர் சந்திரசேகரன் மீது அன்னராசா கடும் குற்றச்சாட்டு. இலங்கையில் மேலும் பல மர்ம மரணங்கள் நிகழலாம். ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்கள் தற்கொலை செய்வது ஏனென விவசாய பிரதியமைச்சர் அதிரடி எச்சரிக்கை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணத்தில் பாரிய சந்தேகம். ராணுவ தளபதியின் பாதுகாப்பு வாகனம் மோதி விபத்து. காவல்துறை நிலையத்தை முற்றுகையிட்டு ஊடகவியலாளரின் தொலைபேசி காட்சிகளை வலுக்கட்டாயமாக அளித்த ராணுவத்தினர். 25 வருட கால படுகொலை வழக்கில் கம்பகா மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்கு. விசாரணைகளில் அதிரடி திருப்பம். முன்னணி ஆடை வர்த்தக பிரமுகரான பிரீத்தி ஜெயவர்தனவிடம் சுங்கவரி மதிப்பீட்டு பிரச்சனை ஒன்று தொடர்பாக இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணைகளின் போது அவருக்கு திடீரென இதயம் தொடர்பான மருத்துவ குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதனை சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா உறுதிப்படுத்தியுள்ளார். விசாரணையின் போது ஏற்பட்ட திடீர் சுகையினத்தை அடுத்து அவர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையில் ஜெயவர்தன சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே கொழும்பு பிரதம நீதவான் நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பார்வையிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். வரி ஏய்ப்பு மற்றும் சுங்க விதிமுறை மீறல்கள் தொடர்பான இந்த விசாரணை கொழும்பு வர்த்தக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் முறையற்ற மற்றும் சூழலுக்கு ஒவ்வாத சீன கடலட்டை பண்ணைகளை ஊக்குவித்து கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் அடையாளத்தையும் அளிக்க அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் முற்படுவதாக முன்னாள் கடல் தொழில் சமாசத்தின் தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தெற்கை சேர்ந்த மக்கள் போராட்ட முன்னணியுடன் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களை திரட்டி போராடப் போவதாக எச்சரித்துள்ளார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் வடக்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து தெற்கின் மக்கள் போராட்ட முன்னணியுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் கடற்தொழில் சமாச தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இன்றைய தினம் வடமாகாண கடற்தொழிலாளர்களும் இலங்கையினுடைய ஏனைய மாவட்ட கடற்தொழிலாளர்களும் இணைந்து ஒரு கடற்தொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலை வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்ற தொழில்முறைகளை அல்லது சட்ட ரீதியான தொழில்முறைகளை நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த வடக்கு கடற்தொழிலாளர்கள் இலங்கையிலே ஆண்ட அரசாங்கமும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கங்களும் வடக்கு மீனவர்களுடைய கருத்திற்கு அல்லது கோரிக்கைக்கு அல்லது வடக்கு மீனவர் கடல் மீது இருக்கின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரிய போது இலங்கை அரசாங்கமும் கடற்தொழில் திணைக்களத்து அதிகாரிகளும் மீனவர்களின் குரலை புறக்கணித்து செயல்பட்டதன் காரணமாக வடக்கு மீனவர் சார்பிலே மக்கள் போராட்ட இயக்கத்திடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். வடக்கு மீனவர் சார்பிலே இந்த மீனவர்கள் பிரச்சினை தீர்க்கப்படாத பிரச்சனையாக வடமாகாணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை தென்னிலங்கை மீனவர்களோடு இணைந்து மக்கள் போராட்ட இயக்கம் இந்த பிரச்சினைகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து வடக்கு மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் விட்ட கோரிக்கையின் அடிப்படையிலே இன்று மக்கள் போராட்ட முன்னணியினரும் இலங்கையிலே இருக்கின்ற ஏனைய மாவட்ட கடற்தொழிலாளர்களும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மாவட்ட மீனவ அமைப்புகளும் இணைந்து இந்த சந்திப்பை இன்று நடத்தி இருக்கின்றோம். இந்த சந்திப்பிலே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் பல்வேறுபட்ட சட்ட நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே இன்று 4 முக்கிய விடயங்களை பிரதானமாக மக்கள் போராட்ட முன்னணியோடு இணைந்து
வடக்கு கடற்றொழிலாளர் அல்லது தமிழ் கடலை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே முதலாவது தீர்மானமாக எங்களிடம் 4 முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதலாவதாக இலங்கை அரசாங்கத்தினால் புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்ட முன்மொழிவு 2026 ஆண்டு 12ஆம் மாதம் 1ஆம் திகதி அமைச்சரவையிலே அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த புதிய மீன்பிடி திருத்த சட்டத்திற்கு இந்த புதிய மீன்பிடி சட்டத்தினாலே சிறு மீனவர்கள், இலங்கை பூராக இருக்கின்ற சிறு மீனவர்கள், தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்ற பேது பாகுபாட்டுக்கு அப்பால் இலங்கை கடற்றொழிலாளர்கள் இந்த புதிய சட்ட திருத்தத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக இந்த புதிய சட்ட திருத்தத்தை இந்த அரசாங்கம் அமைச்சரவையிலே கொண்டு வந்த தீர்மானத்தை 12ஆம் மாதம் 1ஆம் தேதி 2026 ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தை வாபஸ் பெற வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதேபோன்று 2வது கோரிக்கையாக இலங்கையிலே அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையேற்றத்தினால் இலங்கை பூராக இருக்கின்ற கடற்றொழிலாளர்கள் கடற்தொழிலே ஈடுபட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறதுனால் மானியத்தை தவிர்த்து மீனவர்களுக்கு எரிபொருள் விலையை குறைத்து வழங்க வேண்டும் என்று 2வது தீர்மானமும், 3வது தீர்மானமாக வெளிநாட்டு மீன்பிடிகள் அல்லது இந்திய படகுகள் இலங்கை கடலிலே வருவதற்கு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்றும், ஏனென்று கேட்டால் இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருடங்களாக எந்தவித ராஜதந்திர நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை, அதை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தையும், 4வதாக இலங்கையிலே வருகின்ற மீன்பிடி உபகரணங்கள், வலைகள் தரமற்றதாகவும் காலை அவதியானதாகவும் மற்றது மீனவர்களுக்கு பொருத்தமற்றதாகவும் கிடைப்பதனால் மீனவர்கள் அந்த மீன்பிடி உபகரணங்களில் குறிப்பாக வலைகளை வைத்து மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபடும் போது அந்த வலைகள் எளிதாக அழிவடைகிறது. அதனால் மீன்பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த மீன்பிடி வலைகளுக்கு உற்பத்தி திகதிகளும் இல்லை, கால அவதியான திகதிகளும் இல்லாமல் தான் இன்று கடைகளிலே இந்த மீன்பிடி உபகரணங்கள் விற்கப்படுகிறது. இந்த 4 விடயங்களையும் நாங்கள் இலங்கை கடற்றொழிலாளர்களாக மக்கள் போராட்ட முன்னணியோடு இணைந்து இந்த 4 பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்காலத்திலே போராட இருக்கின்றோம். எதிர்காலத்திலே வடமாகாணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மீனவ கிராமங்களுக்கும் சென்று மீனவர்களுடைய பிரச்சனையை கருத்தில் எடுத்து, அதிலும் குறிப்பாக இலங்கையிலே சட்டத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை முற்றாக நிறுத்துவதற்கும் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதிகள் கவனிப்பற்றி இருக்கிறதுனால் வடக்கு தொழிலாளர் அதிகம் பாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் பற்றி மீனவர் பாதிக்கப்படுவது தொற்றி பெரும்பாலானோர் மௌனம் காத்து வந்த நிலையிலேதான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியை எங்களுக்கு உதவிக்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாங்கள் இன்று சென்றிருக்கின்றோம். அதனை மக்கள் போராட்ட முன்னணி செய்ய வேண்டும், அவர்களோடு இணைந்து நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் என்றுதான் இன்றைய செய்தி. அதே போன்று இன்று வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே முறையற்ற சீன கடல் அட்டை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. அந்த கடல் அட்டை சுற்றுச்சூழலுக்கும் எங்களுடைய சிறு மீனவர்களுடைய இருப்புக்கும் பாதிப்பாக அமைந்திருக்கின்ற அந்த சீன கடல் அட்டையை அனுர அரசாங்கமும் விரைவாக விதைத்து சிறு மீனவரையும் கடலையும் கருவறுக்க துணைந்திருக்கின்றார். இலங்கையினுடைய மீன்பிடி அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சந்திரசேகரன் அவர்கள் மீண்டும் வடக்கு சிறு கடற்தொழிலாளர்களை கருவறுக்க வலிக்கிட்டிருக்கின்ற சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மக்கள் போராட்ட முன்னணியோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்ற செய்தியை நாங்கள் வடக்கு மீனவர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே அனுர அரசாங்கத்தின் ஆட்சியிலே மக்கள் ஆட்சி என்று சொல்லப்படுகின்றார்கள். நாங்கள் குறிப்பாக கடற்றொழில் சமூகம் சொல்கின்ற மக்கள் ஆட்சியை அனுர அரசாங்கம் வழங்கவில்லை. நாங்கள் இந்த அனுர அரசாங்கத்தையும் அல்லது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசு அதிகாரிகளையும் கேட்கின்றோம். கடல் என்பது பொது சொத்து, பொதுமக்கள் பாவனைக்குரிய சொத்தாக அந்த கடல் இருக்கிற போது ஒவ்வொரு பிரதேச செயலர்களும் அந்த கடல் காணியை அரச காணியாக்கி குத்தகைக்கு வழங்குவதற்கு ஒவ்வொரு பிரதேச செயலருக்கும் அதிகாரம் கொடுத்தது 6.
மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரா அல்லது இலங்கையினுடைய ஜனாதிபதியா? கடல் பொது சொத்தாக இருந்து நாங்கள் சுதந்திரமாக மீன்பிடித்த சூழ்நிலையிலே இன்று கடலையும் அரசகாணியாக்கி ஒவ்வொரு பிரதேச செயலர்களும் சட்ட முறையற்று சட்ட விரோதமாக எங்களுடைய கடலை குத்தகைக்கு வழங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பிரதேச செயலர் அவர்கள், நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு நடவுங்கோ, கடல் பொது சொத்து, பொதுமக்களுடைய ஆதனம், அதை அரசகாணியாக்கி குத்தகைக்கு வழங்குவதை தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள். சந்திரசேகரம் அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் தெரிந்தவர்களிடம் வைத்து இதை அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்றுதான் இலங்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனமான நாரா நிறுவனத்திடமும் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கையிலே இந்த நாரா நிறுவனத்தில் இருப்பவர்களும் நாரா நிறுவனத்தை வழிநடத்தவர்களும் முறையற்ற ஒழுங்கற்ற முறையிலே எங்கள் கடல் ஆய்வுகளை மக்களோடு சந்திக்காமல் கொழும்பில் இருந்து கொண்டு உண்மைக்கு புறம்பான ஆய்வுகளை வடக்கிலே வெளிப்படுத்தி வடக்கு கடற்றொழிலாளை கருவறுப்பதிலே இலங்கை நாரா நிறுவனம் மிக துல்லியமாக செயல்படுகிறது என்ற கவலையையும் நாங்கள் சொல்கின்றோம். எங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்ற நாரா நிறுவனம் இன்று முறையற்று சட்டவிரோதமான முறையிலே செயல்படுகிறது. அது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இனியாவது இந்த மக்கள் போராட்ட முன்னணியிடம் நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாக இன்று 15க்கும் மேற்பட்ட கடற்தொழில் சங்கங்கள், பொது அமைப்புகள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அவர்களாவது இணைந்து வடக்கு மீனவர்களுக்கு அல்லது இலங்கை மீனவர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மக்கள் போராட்ட முன்னணி உறவு பாலமாக நின்று செயல்பட வேண்டும். என்றால் நாங்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து யாருமே தீர்வு பெற்று தரவில்லை. இறுதியாக இருக்கின்ற நம்பிக்கையும் இந்த மக்கள் போராட்ட முன்னணியோடும் சகோதர எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கும் நாங்கள் இலங்கை கடற்தொழிலாளராக ஒன்றுபட்டு செயல்பட தீர்மானித்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் இதிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையில் வரும் நாள்களில் முக்கிய சாட்சியங்கள் மற்றும் பிரமுகர்களின் மர்ம மரணங்கள் அல்லது தற்கொலை சம்பவங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன பரபரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிங்கிரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பலர் நீதிமன்ற பிணையில் இருக்கும் நிலையில் இந்த மரணங்கள் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விரிவான பதிலளித்த விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன, கடந்த சில நாள்களாக நாட்டில் அரங்கேறி வரும் மரணங்களின் பின்னணியில் உள்ள அதிர்ச்சி தகவல்களை பட்டியலிட்டுள்ளார். அண்மையில் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு நபர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கால்டன் இல்லத்தில் வைத்து எவ்வளவு லஞ்சம் கொடுத்தார் என்பது குறித்தும், ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவுக்கு வழங்கப்பட்ட லஞ்ச பணம் குறித்தும் தனது கைப்பட கடிதம் எழுதியிருந்ததை பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான முக்கிய சாட்சியங்கள் தற்கொலை செய்து கொள்வது பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சியில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் பல ஊழல் வழக்குகளில் சிக்கி பிணையில் வெளிவந்துள்ளவர்கள் என குறிப்பிட்ட அவர், முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 வருட சிறை தண்டனையும், ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு 25 வருட சிறை தண்டனையும், சரண குணவர்த்தனவுக்கு 16 வருட சிறை தண்டனையும் நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்டுள்ளதை நினைவுபடுத்தினார். வரிசையாக பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தண்டனைக்கு பயந்து இவ்வாறான தவறான முடிவுகள் எடுக்கப்படுகின்றதா அல்லது இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் கும்பல் உள்ளதா என்ற கோணத்தில் இந்த செய்தி அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது பெரும் புயலை கிளப்பியுள்ளது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களின் முக்கிய சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பது நாட்டுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். குருநாகல் பகுதியில் சனிக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த அதிரடி விவரங்களை வெளியிட்டார். இலங்கை வரலாற்றிலேயே முதன்முறையாக சேவையில் இருந்த போலீஸ் மா அதிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் இதுவே முதல் முறை என சுட்டிக்காட்டிய அவர், இந்த மரணம் தற்கொலைதானா என்ற பாரிய கேள்வியை எழுப்பியுள்ளார். தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கவில்லை என தெரிவித்துள்ள நளின் பண்டார, ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் இந்த மரணத்தை தற்கொலை என்று அடையாளப்படுத்த அவசரமாக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார்.
குறிப்பாக உயிர்த்தனாறு தாக்குதல்கள் குறித்து பல மர்மங்களை அறிந்திருந்த சாட்சியாளர்கள் இவ்வாறு மர்மமாக இறப்பது தீவிர அச்சுறுத்தலாகும். தற்போது சேவையில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இது முற்றிலும் முறையற்ற ஒரு செயல்பாடு என குறிப்பிட்ட அவர், இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த அழுத்தங்கள் மற்றும் மர்ம மரணத்திற்கான உண்மையான காரணத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் காவல்துறை மாதிபர் சிடி விக்ரமரத்னவின் மர்ம மரணம் குறித்த விசாரணைகள் மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை எதிர்வரும் திங்கட்கிழமை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மாதிபர் சமந்த விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்வதற்கு முன்னதாக அவரது இல்லத்திற்கு வந்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மலாபே தலாகேன பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் மார்பின் வலது பக்கத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் மீட்கப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிபர் சிடி விக்ரமரத்ன முள்ளேரியா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் தனது மெய் பாதுகாவலரின் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என காவல்துறை தற்பொழுது சந்தேகிக்கின்றது. இந்த மரணம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக விக்ரமரத்னவின் மனைவியிடம் மலாபே காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். மகனின் நீதிமன்ற விவகாரம் ஒன்று காரணமாக தனது கணவர் கடந்த சில நாள்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக அவரது மனைவி வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக அவரது இல்லத்திற்கு வருகை தந்த நபர்கள் யார் என்பது குறித்தும் வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை மையப்படுத்தியும் காவல்துறையினர் தற்போது அறிவியல் பூர்வமான விரிவான விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இதற்கிடையில் சிடி விக்ரமரத்னவின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது பூதவுடலை கொழும்பில் உள்ள தனியார் மலர்ச்சாலை ஒன்றில் வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஊடகவியலாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரால் நிகழ்த்தப்பட்ட மனிதநேயமற்ற மற்றும் சட்டவிரோத அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அதிபர் அன்ரகுமார் திசாநாயக்க உடனடியாக தலையிட வேண்டும் என இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. தி மார்னிங் இணையதளத்தின் முதன்மை ஆசிரியரான லகிரு தொலஸ்வெல தனது குடும்பத்துடன் பயணித்த போது ராணுவ தளபதியின் பாதுகாப்பு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த ஜூலை 15 ஊடகவியலாளர் லகிரு தொலஸ்வெல தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ராணுவ தளபதியின் பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான லேண்ட் குரூசர் வாகனம் அவர்களது காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தை லகிரு தொலஸ்வெல தனது தொலைபேசியில் பதிவு செய்ய முயன்ற போது அங்கிருந்த கமாண்டோ அதிகாரி ஒருவர் அவரை அச்சுறுத்தி காணொளி பதிவை நிறுத்துமாறு கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் அவரது குடும்பத்தினர் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வெலிகடை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற ஊடகவியலாளருக்கு அங்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை நிலையத்துக்குள் திடீரென புகுந்த சுமார் 30 இராணுவத்தினர் லகிரு தொலஸ்வெல முறைப்பாடு செய்ததை அடுத்து பெரும் இடையூறை விளைவித்துள்ளனர். காவல்துறையினரால் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போதிலும் இராணுவத்தினரின் கடுமையான அழுத்தங்கள் காரணமாக அந்த வாக்குமூலம் சிதைக்கப்பட்டதாகவும் லகிருவின் தொலைபேசியில் இருந்த விபத்து குறித்த வீடியோ ஆதாரங்கள் இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக அளிக்கப்பட்டதாகவும் இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சுமார் 4 மணித்தியாலங்கள் நீடித்த இந்த கொடூரமான சம்பவத்தால் ஊடகவியலாளரின் குடும்பம் இன்னும் மன உளைச்சலில் இருந்து மீளவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பத்திரிகையாளர்கள் சங்கம் இத்தகைய செயல்கள் நாட்டின் சட்ட ஆட்சி வீழ்ச்சியடைந்து அராஜகம் நோக்கி செல்வதை காட்டுவதாக அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கவலை வெளியிட்டுள்ளது. முப்படைகளின் தளபதி என்ற ரீதியில் சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள் மீது முறையான விசாரணையை தொடங்குமாறும் ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தங்களுக்கு அறிவிக்குமாறும் அவர்கள் அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.